நான் யாருன்னு பாக்குறியா? இந்த ஊர்ல நானும் ஒருத்தன் தான். என்ன ஒரு வருஷம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான் உன் மாமன். ஊருக்குள்ள அவன் வச்சதான் சட்டம். அவனை எதிர்த்து யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இங்க நான் தான் ராஜா. என்னைக்காவது ஒரு நாள் அவனை பழி வாங்க மாட்டோமான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒன்ன வச்சு அந்த பழியை தீர்த்துக்கிறேன்டி. அவரு தப்பு பண்ணா அதுக்கு நானா பொறுப்பு? ஏதாவது பண்ண நான் என்ன ஊருக்குள்ள கையோ பிடிச்சு எடுத்தேன்? சின்ன தூர குழந்தை தானே நீ. என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இத நீ உன் மாமன் கிட்ட போய் சொல்லலாம். அவ்வளவுதான் டே. இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க. பிரியா, ஏய் பிரியா, என்ன உனக்கு? சாப்பிட கூட வரல? ஏய், நான் சொல்றது கேக்குதா? நீ போக்கா, நான் வரேன். சரி வா. டேனியல், என்ன? ஐம் சாரி. எதுக்கு? நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம. அதுக்கு என்ன இப்போ? ஏன் கோவமா பேசுற? இங்க எதுக்கு? உன்னை பார்க்கணும்னா. எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்க யாரும் இல்லையே, நீங்க பேசலாம். இங்க பேசக்கூடாது, வேற எங்காவது. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்ப. டேனியல், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவசியம் இல்ல. அப்ப இதுக்காக என்ன நீ காப்பாத்துன? அது மனிதமானம் இல்ல, உன் மனசுல இருக்கிறத மறைக்கிற. நீ இல்ல, யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல அதான் சரி. நான் அப்படி நினைக்கல. இப்ப நீங்க இருந்து போல. போக முடியாது. என்ன செய்வ? நான் போறேன். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சந்திரன், ராஜாலி நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர்றான். என்ன செய்யலாம்? நாம என்ன முடிவு பண்ணிருக்கனே அண்ணன் கிட்ட சொல்லுங்க. முடிவு என்ன முடிவு? அவனை ஊருக்குள்ளே விடக்கூடாது. இவன மாதிரி சில கைக்கூலிங்க இருக்கிறதுனாலதான் சின்னத்துறை போல சில முதலாளிங்க சரியான கூலி கொடுக்க மறுக்கிறாங்க. இவனை எல்லாம் உயிரோட விடக்கூடாது, ஊரை விட்டே துரத்தணும். என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ராஜாலியை ஒழிச்சுட்டா சின்னத்துறை திருந்திருவான்னு நினைக்கிறீங்களா? அவன மாதிரி 1000 பேரை விலைக்கு வாங்குவான். அதுக்கு இல்லண்ணே, எய்தவ இருக்கும்போது அம்பன் வந்து என்னப்பா பிரயோஜனம்? இல்லண்ணே, இவன மாதிரி ஆளுகளை அடக்கி வச்சாதான் அவங்க தானா நம்ம வழிக்கு வருவானுங்க. நீங்க எதுக்கு எடுத்தா நியாயம் பேசிட்டு தான் இருப்பீங்க. போங்கண்ணே. உங்க கையை வெட்டினவன் அவனுக்கு போய் பரிதாபப்படுறீங்களே, அதுக்கு தான் 1 வருஷம் ஜெயிலு. நாமளுமா தண்டிக்கணும்? இதுக்கு நீங்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களை தடுக்காதீங்க. வெளியூர் ஆளுங்களை வச்சாவது அவனை அடிக்கத்தான் போறோம். முதல்ல போய் பெட்டிஷனை கொடுங்கண்ணே.
வருவார் வருவாருன்னு வழியலெல்லாம் கிளியலிது இந்த இண்டலிஞ்ச பாதையில இன்னும் வர கனலிய வெள்ளி மலை சோங்கு வீராளி மலை தோட்டம். என்ன வசந்தி புருஷன் வாராருன்னு ஒரே அமக்களமா இருக்கு. டே ராசா வாராண்டி வாராண்டி வில்லேந்த ஒரு வேனல்லா. இவளை தீர்த்து கட்டிடுவோம். காசை வாங்கி வேலையை முடிச்சுடுவோம். ராஜாளி, இங்க வா. ராஜாளி, உன்னை எனக்கு சரிசமமா உட்கார வச்சு தண்ணி சாப்பிடுறேன்னா உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதா? முதலாளி, நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை என் மனசு இல்லைன்னா நீங்க கூட்டத்தின் வீட்டுக்கு போமா இங்க வருவேன்னா? எனக்காக ஒரு வருஷம் நீ ஜெயில இருந்து வந்திருக்க. இந்தா இத வச்சுக்கோ. ராஜாளியோட பலம் தெரியாம மோதிட்டாங்க. நீங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா எல்லாருமே சுடுகாடுதான். போதும் போதும், முதல்ல நீ கிளம்பு. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க காத்துட்டு இருக்கோம். வர முதல்ல. இந்த ஊர்ல எவன்டா என்ன எதுக்க முடியும்? என்னடி நாரியா? புருஷன் வந்திருக்கானு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நின்னுகிட்டே இருக்கிய. எதுக்காக இப்ப வந்தீங்க? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி புள்ள? பேசாம அந்த ஆள் கூடவே இருந்துட வேண்டியதுதானே? காலையில இருந்து புருஷன் வருவாரேன்னு சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருந்த தெரியுமா? பாவம், அந்த பச்சை குழந்தையும் முழிச்சிட்டு இருந்தா. போதும் போதும், போய் குழந்தை எடுத்துட்டு வா. கீர்த்தி, அப்பா பாருப்பா. வாடா யார் ராசா. மாரியாத்தா,